அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஜாப் இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கு எந்த வகையில் ஆயத்தமாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எஸ்யூம் பண்ணுவோம். இப்போ நீங்கள் சிவி எல்லாம் அனுப்பி உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து ஜாப் இன்டர்வியூக்குரிய கன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு வச்சுக்கொள்வோம். சரி தானே. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நீங்கள் என்ன செய்யணும், முக்கியமாக இப்போ முதலாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னால் அந்த கம்பெனியை பற்றிய தகவல்களை, அதாவது அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஐடியாவை நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். அது எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ பெரும்பாலான கம்பெனிஸுக்கு அவங்களுடைய ஓன் வெப்சைட்டுகள் இருக்கும். அப்போ நீங்கள் போய் கூகுளில் போய் அவங்களோட வெப்சைட்டுகளை சர்ச் பண்ணி எடுத்து இப்போ அந்த கம்பெனி இப்போ எந்தெந்த வகையான ப்ராடக்ட்களோட டீல் பண்ணுது அல்லது எந்தெந்த வகையான சர்வீஸுகளோட டீல் பண்ணுது, அதாவது எந்த பிஸ்னஸ் முக்கியமாக அதில் ஈடுபடுது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாவை நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி அதோடைய ஆர்கனைசேஷன் ஹையராக்கின்னு சொல்லுவாங்க. இப்போ யார் இப்போ டாப் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது என்ன மாதிரி டிவிஷன் எல்லாம் அதில் இருக்குது, இப்படியான விஷயங்கள். அதாவது அந்த கல்ச்சர் என்ன, அந்த கம்பெனியோட கல்ச்சர் என்ன. இப்போ சில கம்பெனி மல்டிநேஷ்னல் கல்ச்சராக இருக்கும், சில கம்பெனிஸ் வந்து ட்ரெடிஷ்னல் கல்ச்சராக இருக்கும். இப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து அவங்களோட அந்த வெப்சைட்டுகளில் போய் நீங்கள் ஆராயும் போது உங்களுக்கு கட்டாயம் அந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியை பற்றி ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ அது வந்து மிச்சமாக ஈஸியாக இருக்கும் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது. அப்போ ஓகே, இந்த ப்ராடக்ட்டோ அல்லது இந்த சர்வீஸோ அல்லது இந்த இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்மக்கிட்ட கேட்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தயார் நிலையில் நம்ம ஃபஸ்ட்டுக்கே வந்துடும். சரி, ஓகே, அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கட்டும். சரி, செகண்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னால் இப்போ வந்து உதாரணம் வச்சுக்கொள்ளும். இப்போ எங்களோட ஃபீல்டே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு சப்ளை செயின் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உள்ள ஒரு ஜாப்புக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கொள்வோம். அப்போ அதிலே வந்து நார்மலாகவே இப்போ எல்லா கம்பெனிஸும் இப்போ மோஸ்ட்லி அது வந்து ஒரு மஸ்ட்டுன்னு வச்சுக்கொள்ளலாம். ஒரு ஜாப்பை வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது எந்தெந்த டாஸ்க்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கட்டாயம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுகள் தான் அவங்களோட டாஸ்க். உதாரணமாக ஷிப்பிங்கை வந்து மெயின்டைன் பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும், சப்ளையர்ஸ்மாரோட நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி அவங்களுடைய கொட்டேஷன் எடுக்கணும், அப்படி இப்படிலாம் வந்து முக்கியமான டாஸ்க்குகள் எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி என்னென்ன ஸ்கில்ஸுகள் எதிர்பார்க்குறாங்க, சரி, என்ன மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது, அது தகுந்த மேலதிகமாக எப்படியான ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. லீடர்ஷிப்பாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் ஃபுல்லாகவே தரோவாக படித்து கொள்ளணும். ஏன்னா அது வந்து கம்பெனிஸ் வந்து மாறுபடும். இப்போ இங்கே உள்ள சப்ளை செயின் ஆஃபீஸர் டாஸ்க் வித்தியாசம்னு சொன்னதுக்கு அதே பொசிஷனில் இருக்கிற இன்னொரு கம்பெனியில் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் டாஸ்க்குகள் வந்து வித்தியாசப்படும். இப்போ உங்களுக்கு உதாரணம் வச்சுக்கலாம், அதே முக்கியம்னு சொன்னால் சிலவங்களுக்கு வந்து இப்போ எங்களோட ஃபீல்டில் இப்போ நான் சொன்ன மாதிரி சப்ளை செயின் வந்து ஒரு பெரிய ஒரு பரப்பு. இப்போ எனக்கு வந்து ஷிப்பிங், அது லொஜிஸ்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கிட்டா, இப்போ நான் ஒரு ஜப்புக்கு நான் அந்த பேரை பார்த்து சப்ளை செயின் ஆஃபீஸர்ன்ற பேரை பார்த்து நான் அப்ளை பண்ணினேன்னு சொன்னால் அதில் வந்து இருக்கிற 75% டாஸ்க் வந்து ஒரு ஷிப்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ஜப்புன்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இப்போ நம்ம இன்டர்வியூவில் நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நம்ம அது பாஸ் ஆகினாலும் நமக்கு வந்து அந்த ஜப்புக்குரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. அதில் வந்து நம்மளோட அந்த பர்சனல் ரீசனுக்காக வேண்டியும் அந்த ஜப் டிஸ்கிரிப்ஷனை வந்து நல்ல தெளிவாகவும் நல்லா ஆராய்ஞ்சு நம்ம அதை விளங்கி எடுத்துக்கொள்ளணும். சரி தானே. அதோட வந்து நம்மள்கிட்ட இருக்கிற அந்த ஸ்கில்ஸும் நம்மள்கிட்ட இருக்கிற அந்த பழைய குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம அதை வந்து கம்பேர் பண்ணி இப்போ நமக்கு வந்து இது மெச்சாக இருக்கா, இப்போ நம்ம வந்து இப்போ கட்டாயம் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அவுட் பண்ணுற விடயங்களை வந்து அவங்க இன்டர்வியூவில் வந்து எதிர்பார்ப்பாங்க. அது வந்து கேள்வி மூலமாக வந்து அந்த நாலேஜுகள் உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லி எடுக்க பார்ப்பாங்க பேனலில் இருக்கிறவங்க. ஸோ நீங்கள் கட்டாயம் அது என்னென்ன டாஸ்க்குகள் இருக்குது, நான் எப்படி நான் ரெடி ஆகி கொள்வது, சரி தானே. இப்போ நமக்கு இந்த டாஸ்க்குகள் நமக்கு செய்ய தெரியுமா, அப்படி செய்ய தெரியாட்டிலும் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு எப்படியுமே அந்த நாலேஜ் ஒன்று கட்டாயம் இருக்கும். எப்படியுமே உங்களோட ரிலேட்டட் ஃபீல் ஜாப்ன்றதால உங்களுக்கு அந்த பேசிக் ஐடியாஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் உங்களோட சீனியர்ஸ் மாட்டு அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ தான் இன்றைக்கி நிறைய அந்த கூகுளாக இருக்கட்டும், ChatGPTயாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதில் தேடி அதுக்கு நீங்கள் ஆயத்தமாகிக்கொள்ளலாம். அதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பாக இருக்கணும். சரி, மூணாவது ஸ்டெப் என்னென்னு சொன்னால், சரி, இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம், கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் ரெடி. இப்போ நம்ம இன்டர்வியூக்கு போகிறோம்னு வச்சுக்கொள்வோம். இப்போ இன்டர்வியூக்கு போகிற நம்ம வந்து ஃபஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறது, இப்போ நம்ம மிச்சம் பேர் வந்து நம்ம எக்ஸாம் நம்ம வளமையாக பெரும்பாலும் எல்லோரும் செய்கிற அதே மிஸ்டேக் தான். கடைசி அந்த எக்ஸாம் அந்த ஹோலுக்கு என்டர் ஆகும் வரைக்கும் நம்ம படிச்சுட்டே இருப்போம். சின்ன ஒரு நோட்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு கடைசி வரைக்கும் நம்ம படிச்சுட்டே இருப்போம். அது வந்து உண்மையாக என்னை பொறுத்த வரைக்கும் என் பர்சனல் ஒப்பீனியன், அது வந்து சும்மா உங்களை நர்வஸ் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கூட உங்களுக்கு மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அதே மென்டாலிட்டி தான் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நம்ம நாட்கள் மிச்சமே அதான் செய்கிறது. கடைசி வரைக்கும்
அந்த கம்பெனியை பார்த்துட்டு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு அதே மாதிரி இன்டர்வியூக்குரிய இதுகளை நம்ம கேள்வி விடைகளை வந்து நம்மளாவே கேட்டு நம்மளாவே விட சொல்லி கடைசி நிமிஷம் உள்ளுக்கு என்டர் ஆகும் வரைக்கும் நம்மளாவே நர்வஸ் ஆகி கொண்டு அது அந்த ரிலாக்ஸ் இல்லாமல் நம்ம இருக்கிறது அது வந்து முதலாவது ஃபீலாக நம்ம விடுறது. நம்ம வந்து ஃபஸ்ட்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கணும். அண்டு வந்து இப்போ உதாரணமாக ஒரு 8:30க்குன்னு சொன்னால் எப்பயுமே ஒரு ஏர்லியாக போய் அங்கே இருக்கும். இப்போ இந்த என்ன சொல்கிறது அதரப்பதர போய் அங்கே நிற்கிறன்ற விஷயம் வந்து உங்களுக்குமே அந்த பெனிக்காகி உங்களுக்கும் டென்ஷனை வந்து கூட்டும். ஏன்னா டைமுக்கு போவாட்டி அவங்க என்ன நினைப்பாங்களோ தப்பி தவிர இப்போ நம்மளுடைய சான்சஸ் முடிஞ்சோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சும்மாவே டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க. அதால் உதாரணமாக ஒரு 8:30க்கு வந்து இன்டர்வியூ உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் எப்போயுமே நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் 8:15 அதாவது 15 மினிட்ஸ் ஏர்லியாக அங்கே போய் இருக்கிற மாதிரி எப்போயுமே உங்களோட அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? அடுத்தது வந்து இப்போ உங்களோட அந்த பர்சனல் க்ரூமிங் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னு சொல்லிச்சுன்னா இப்போ சிவியில் வந்து உங்களுக்கு ஒரு பார்த்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று வந்திருக்கும். இவர் இப்படித்தான் சரிதானே, இப்போ இவருடைய தோட்டம் இப்படி தான் இருக்கும், இவருடைய குவாலிஃபிகேஷன் இப்படி தான் இருக்கும், இவருடைய ஸ்கில்ஸ் இப்படி தான் இருக்கும் இப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று உங்களை பற்றி வச்சுருக்கோம் உங்களோட சிவியை பார்த்த உடனே. இப்போ அது வந்து என்ன சொல்கிறது அது வந்து ஒரு ரியாலிட்டியை மாற்றுறதுன்றது வந்து ஒரு டிரெக்டாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கக்குள்ள சரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லாமே இப்போ உங்களோட அந்த ஸ்கில்ஸாக இருக்கட்டும் சரி தானே உங்கள்ட்ட இருக்கிற அந்த எல்லாமே என்ன சொல்கிறது அந்த ப்ரொஃபஷனலிசம் வந்து உங்களை பார்க்கும்போது கட்டாயம் விளங்கணும். அதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் அதை நீங்கள் செஞ்சு கொள்றோன்னு சொன்னால் உங்களோட பர்சனல் க்ரூமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் அது கட்டாயம் இருக்குது. இப்போ நம்மளோட மிச்சம் பேர் வந்து ஒரு மிஸ்டேக் இதுவும் உண்டு தான். என்னென்னு சொல்கிறேன்னா சும்மா அந்த நினச்சி கொண்டு நாங்கள் வந்து ஃபுல் காய் ஷர்ட்டையை போட்டுட்டு ஒரு ஷர்ட்டை இன் பண்ணிட்டு போனால் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அது வந்து ஓகே ஒர்க் பிளேஸுக்குரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷூட்டுன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அது வந்து பிள்ளை என்ன சொன்னால் இப்போ என்ன சொல்கிறது அந்த நிறைய மெச்சிங் இருக்குது. அது மாதிரி இப்போ இன்டர்வியூக்கு வந்து இப்போ அந்த சிலவங்க அந்த சிவப்பு கலரோ மஞ்சள் கலர் ஷர்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். எப்போயுமே வந்து எந்த பர்சனல் ஒரு சஜஷன்னா லைட் கலர் ஷர்ட்டுகளை நீங்கள் கூட வியர் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். அது லைக் ஒயிட் கலர் அதே மாதிரி ப்ளூ லைட் ப்ளூ அதாவது லைட் க்ரீன் அதாவது பிங்க். அப்போ அது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது இந்த அதாவது ப்ரொஃபஷனலான ஒரு என்ன சொல்கிறது ஒரு காமன் கலர் அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாகவும் இருக்கும். நீங்கள் வந்து சும்மா அந்த அன்காமன் கலர் அந்த ரெட்டோ இல்லாட்டி டார்க் கலர்ஸை வந்து நீங்கள் 7 மணி வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ கூகுளில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த ஷர்ட்டுக்கு மெச் பண்ணுற மாதிரியான டைகளை நீங்கள் கட்டாயம் வேர் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அதுக்கு மெச் ஆகிற மாதிரியான ஷூஸ் அதே மாதிரி ஷூஸும் பெல்ட்டும் வந்து ஒரே கலரில் இருக்கணும். இப்படியான நிறைய விஷயங்கள் அந்த பர்சனல் க்ரூமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குது. நீங்கள் அதை வந்து கட்டாயம் நீங்கள் உங்களுக்கு அதை பற்றி ஒரு பழைய அனுபவம் இல்லாட்டிலும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களை மூத்தவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்போ வரைக்கும் அந்த கூகுளில் நீங்கள் செட் பண்ணி அதுக்கு மாதிரி நீங்கள் எல்லாம் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக பர்சனல் க்ரூமிங் செட் பண்ணிட்டு போங்க. நல்லா அழகாக முடியெல்லாம் வந்து இது செஞ்சுட்டு எண்ணெயெல்லாம் போட்டு இல்லாட்டி ஜெல்லை போட்டுட்டு முகத்துக்கு எல்லாம் இதாகிட்டு நீங்கள் நீட் அண்ட் க்ளீனாக நீங்கள் பர்சனல் க்ரூமிங் செஞ்சுட்டு நீங்கள் போங்க. ஏலியாக போய் அங்கே இருங்க. பெனிக்காக வேணாம் நீங்கள் ஒன்றும் ரெடியாக தேவையில்லை. பக்கத்தில் இருக்கிறவன் அதாவது நோட்ஸை பார்த்துட்டு இல்லாட்டி உங்களை குழப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கிறது ஃபார் பெட்டர். சரி தான். இப்போ நீங்கள் பெனிக்காகவே வேணாம் அது அடுத்த ஸ்டெப். சரி நீங்கள் வந்து இப்போ உங்களோட டேர்ன் வந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளும். இப்போ உங்களை கூப்பிட்றாங்க உங்களோட பேரை சொல்லி கூப்பிட்றாங்க உங்களுக்கு வர சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு மூடின ஒரு டோராக இருந்தால் சரி தானே. என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து உங்களோட அந்த பிஹேவியர்ஸை நீங்கள் அவங்க மிச்சம் கம்பெனிஸ் செக் பண்ணுவாங்க. நீங்கள் எடுப்பில் வந்து திறந்துட்டு போகாமல் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் நொக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்கணும். மே கம்மினோ அப்படி இல்லாட்டி சொன்னால் இப்போ தெரிஞ்சவங்க இல்லாட்டி ஒரு நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு கம்பெனியோ ஒரு இதுன்னு சொன்னால் உள்ளுக்கு வரையில் மாதம்ன மாதிரி ஏதோ ஒன்று கேட்டுட்டு நீங்கள் ஒரு பெர்மிஷனை கேட்டுட்டு நீங்கள் உள்ளுக்கு போகணும். போன உடனே நீங்கள் உதாரணம் வச்சுக்கணும் பெனலில் 3 பேர் இருக்காங்க. இன்டர்வியூ பெனலில் உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறதுக்கு 3 பேர் இருக்கான்னு வச்சுக்கிட்டா நீங்கள் வந்து ஐ கான்டாக்ட்ஸ் கட்டாயம் 3 பேரையும் என்டர் ஆகும்போதே நீங்கள் வச்சுக்கொள்ளணும். மாறி ஒருத்தரை மட்டும் பார்க்குறதோ அப்படின்னு சொன்னால் மேலே கீழே பார்க்குறதோ நீங்கள் வந்து கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். உங்களோட கான்ஃபிடென்ட்டை வந்து எதில் காட்டும்னு சொன்னால் உங்களோட அந்த ஐ கான்டாக்டில் தான் காட்டும். 3 பேர் பெனலில் இருந்தால் 3 பேரையும் நீங்கள் கவரப் பண்ணிக்கொள்ளணும். 3 பேரை மாறி இப்படி பார்த்துக்கொள்ளுங்க. சரி தானே. பார்க்குறது மட்டும் இல்லை அவங்களோட சிரிச்ச முகத்தோடு நீங்கள் இருக்கணும். இப்போ நீங்கள் பெனிக்காவது நர்வஸ் ஆகிறவங்க யாருமே அது யாராக இருந்தாலும் எந்த கம்பெனியாக இருந்தாலும் விரும்ப மாட்டாங்க. சரி தானே. அதால் வந்து இப்போ உங்களோட கான்ஃபிடென்ட்டை நீங்கள் காட்டிக்கொள்ளணும். நீங்கள் வந்து சும்மா நார்மலாகவே சிரிச்ச முகத்தோடய இருங்க. உள்ளுக்கு போகலாம் சொன்ன மாதிரி க்ரீட் பண்ணிவிட்டு இப்போ குட் மார்னிங்னு சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளுக்கு போகலாம். சரி தானே. அதே மாதிரி எடுத்தடுப்பில் அங்கே போயிட்டு இப்போ கதிர் ஒரு சேர் ஒன்று வச்சுட்டான்னு சொன்னால் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இருக்க வேணாம். சரி தானே. இப்போ அவங்க வந்து டேக் யூர் சீட்டோ அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு செய்கை மூலமாக காட்டினதுக்கு பிறகு நீங்கள் அந்த கதிரில் உட்காந்து சரி அவங்களாவே ஸ்டார்ட் பண்ணும் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவங்களாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூவை. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பேச தொடங்கலாம். சரி தானே. அப்போ அடுத்தது வந்து
இன்னொரு ஸ்டெப் தான், நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முந்தி இப்போ இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய சரிதானே சில பேசிக்ஸ் கொஷின்ஸ்கள் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் கூகுளில் தேடினாலும் கிடைக்கும், அதெல்லாம் சொன்னால் யூடியூப்லேயும் இப்போ நிறைய வீடியோஸ்கள் வருது. சரிதான், உதாரணமாக ஒரு சப்ளை செயின் ரிலேட்டட் இன்டர்வியூ கொஷின்ஸ்னு அடித்தாலே வந்து எத்தனையோ பேஜில் எத்தனையோ வகையான கொஷின்ஸ் எல்லாம் வரும். சரிதானே, அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிச்சமே இருக்கிற ஒரு ஒரு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 6-7 கொஷின்ஸ் இருக்கும், ஒரு காமனான கொஷின்ஸ். சரிதானே, இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள், சரி உங்களோட பேக்ரவுண்டை பற்றி சொல்லுங்கள், அதே மாதிரி உங்களோட பழைய கம்பெனிஸ், அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தராக இருந்தால் உங்களோட பழைய கம்பெனிஸில் நீங்கள் என்னென்ன மாதிரியான ஜொப்புகளை செஞ்சீங்க, நீங்கள் ஏன் அதிலேருந்து நீங்கள் லீவ் பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்க அந்த கம்பெனியை விட்டு. அதே மாதிரி இப்போ நீங்கள் அங்கே அந்த கம்பெனியில் என்னென்ன சேலஞ்செல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க. சரி தானே, அதே மாதிரி இப்போ ஒரு ஃப்யூச்சரில் உங்களோட ஒரு ஒரு எய்ம் எப்படி இருக்கும், இன்னொரு 5 வருஷத்துலேயோ இன்னொரு 10 வருஷத்துலேயோ இப்போ உங்களுடைய எய்ம் எப்படி இருக்கும், உங்களோட கெரியராக உங்களோட ப்ரொஃபஷனல் வைஸாக உங்களுடைய கெரியர் எப்படி இருக்கும். இப்படியான சில காமன் கொஸ்டினும் இருக்கும். அதுக்கு மேலே வந்து நிறைய அந்த டெக்னிக்கல் ரிலேட்டட், அதாவது அந்த ஒவ்வொரு ஜொப்பை பொறுத்து தான். இப்போ இன்ஜினியரிங்னு சொல்லி சொன்னால் இன்ஜினியரிங் ரிலேட்டடான சில டெக்னிக்கல் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ சப்ளை செயின்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்மளுடைய அந்த இப்போ அதாவது அந்த ஜொப், அதாவது நான் சொன்னேன் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு போங்கன்னு சொல்லி கட்டாயம் வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டாஸ்க்கில் வந்து கட்டாயம் உங்கள்கிட்ட செக் பண்ணுவாங்க, அந்த நாலேஜ் உங்கள்ட்ட இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ இப்படியான கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா சரி அவ்வளோதான், டன் அண்ட் டஸ்டட்னு வச்சுக்கொள்ளும். அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக ஃபேஸ் பண்ணிவிட்டு சரி தானே, என்ன சொல்கிறது, எல்லாம் முடிக்கும்போது அவங்க கேட்பாங்க சம்டைம், என்ன சரி வேறு கேள்விகள் இருக்கு அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணுமா கேட்டேன்னா அவங்க கேட்பாங்க. இப்போ அந்த டைமில் நீங்கள் பயப்படாமல் இல்லை ஒன்று மில்லியன் மிச்சமே நம்மளாக பயத்தில் சொல்கிறது இல்லை எல்லாம் ஓகே எல்லாம் கிளியர் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் வந்து மாறி உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் இருக்கலாம். இப்போ உதாரணமாக வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ என்னென்ன இந்த கெரியர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் இந்த கம்பெனியில், சரிதானே, இப்போ என்ன மாதிரியான கெரியர் க்ரோத் எப்படி இருக்கும், அதே மாதிரி என்னுடைய கெரியர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கம்பெனிஸில் என்ன சரி பெனிஃபிட்ஸ்கள் இருக்குது. அதாவது இப்போ நான் ஒரு மாஸ்டர்ஸோ இல்லாட்டி ஒரு வேறு என்ன சொல்கிற ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அதில் செய்யும்போது கம்பெனிஸ் வந்து உங்களோட கம்பெனி வந்து ஹெல்ப் பண்ணுமா, இப்படியான சில உங்களுக்கு என்ன சொல்கிறது. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க கான்ஃபிடென்ட்டான ஒருத்தர், சரி நல்லா கிளியராக நீட்டாக பேசக்கூடிய ஒருத்தர், சரி தானே, எதுக்கும் நர்வஸ் ஆகாத ஒருத்தர், சரி தானே, எந்த இதாக இருந்தாலும் பயம் இல்லாமல் கேட்கக்கூடிய ஒருத்தர் ஒரு இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு மேலே கட்டாயம் அவங்களுக்கு ஏற்படும். சரி, அப்போ நீங்கள் வந்து என்ன சரி கேள்வி இருக்கான்னு உங்கள்கிட்ட கேட்டால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாமல் எது சரி ஒன்றா கேளுங்க. அந்த கம்பெனியை பற்றி என்ன சார் டவுட் உங்களுக்கும் பர்சனலாக எழும்பியிருக்கும். இப்போ அப்படியான கேள்விகளை நீங்கள் எல்லாம் வந்து கேட்கலாம். அது இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அவங்க செய்கிற அந்த பிஸ்னஸ்கள் பற்றி உங்களுக்கு தெளிவில்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஓப்பனாகவே கேட்கலாம். எனக்கு வந்து உங்களோட வெப்சைட்டில் நான் பார்த்தேன், நான் இப்போ இப்படி ஒரு இது ஒன்று போட்டிருந்தீங்க, எனக்கு கிளியர் இல்லாமல் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட் பண்ணணுமா சொல்லி கேட்டுன்னு சொன்னால் கரெக்டாக வந்து சொல்லுவாங்க. இப்படியான பிஸ்னஸ் தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே சொல்லாமல் போகிறதில்ல, சரி தானே. இப்போ இவ்வளவும் தான் ஒரு இன்டர்வியூ எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணுறன்ற ஒரு விஷயந்தான், சரி தானே. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் வந்து இப்போ நீங்கள் வந்து தேங்க்ஸ் பண்ணிவிட்டு இப்படி இந்த இன்டர்வியூ நீங்கள் கால் பண்ணதுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு இருக்கிற பேனல் எல்லாரையும் பார்த்து தேங்க்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு முடிவு ஒன்று எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு இங்கிலீஷில் நிறைய வேர்ட்ஸ் எழுதி நீங்கள் அதில் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வெளியாகினா சரி தானே. இவ்வளோ தான் இப்போ ஜாப் இன்டர்வியூ வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இது மேலே கீழே இருக்கலாம், சரி தானே. இது பார்க்க எக்ஸ்ட்ரா தான் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொன்னேன். இந்த வீடியோ வந்து சின்ன ஒரு வீடியோன்றதால இன்னும் மேலே விஷயங்களை வந்து நீங்கள் தேவைப்பட்டால் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ வந்து பேசுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.